நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்திகள் ஒரு பார்வை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அதிரை எஃப்எம்மில் ஆல் இண்டியா ரேடியோ மாநில செய்தியின் மறு ஒலிபரப்பு. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: பீகார் மாநிலத்தில் உள்ள கோகுல் ஷலாஷே மற்றும் உதய்பூர் ஜிஎல் பகுதிகள் ராம்சர் நிலங்களாக தெரிவு செய்யப்பட்டுள்ளது பெருமைக்குரியது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. தமிழகத்தின் கரூர் மாவட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த 39 பேரின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். நீதி விரைவாக கிடைக்கவும், நீதிமன்றங்களின் சுமையை குறைக்கவும் சமரச நடைமுறைகளை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு BR கவாய் வலியுறுத்தியுள்ளார். உலக பாரா தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், ஒரு வெள்ளி, ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். பீகார் மாநிலத்தில் உள்ள கோகுல் ஷலாஷே மற்றும் உதய்பூர் ஜிஎல் பகுதிகள் ராம்சர் நிலங்களாக தெரிவு செய்யப்பட்டுள்ளது நாட்டிற்கு பெருமை சேர்ப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவை பகிர்ந்துள்ளார். நீடித்த வளர்ச்சிக்கு ஈர நிலங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் முன்னணி மாநிலமாக பீகார் உருவெடுத்து வருவதற்கு திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்காக பிஜேபி தொண்டர்கள் பாடுபட வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். பாட்னாவில் அக்கட்சி தொண்டர்களிடையே உரையாற்றிய அவர், தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அனைத்து கட்சிகளும் பொதுக்கூட்டங்களை நடத்த வேண்டும் என்று கூறினார். பீகார் மாநில சட்டப்பேரவையில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதுடன் கடந்த தேர்தலில் தோல்வியடைந்த தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கு தொண்டர்கள் பாடுபட வேண்டும் என்றும் திரு அமித் ஷா தெரிவித்தார். தீவிரவாதத்தின் அனைத்து வடிவங்களையும் எவ்வித நிபந்தனையும் இன்றி உலக நாடுகள் நிராகரிக்க வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியா, பிரேசில், தென்னாப்பிரிக்க நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் நிலையிலான கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், தீவிரவாத செயல்களுக்கு எதிரான நடவடிக்கைகளில் இரட்டை நிலைப்பாட்டை உலக நாடுகள் தவிர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். சர்வதேச சட்டங்களுக்கு உட்பட்டு தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் முழுமையான முறையில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தினார். உள்ளூர் தயாரிப்புகளுக்கு பொதுமக்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கேட்டுக் கொண்டுள்ளார். பீகார் மாநிலம் பாட்னாவில் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசிய அமைச்சர், மத்திய மாநில அரசுகள் செயல்படுத்தி வரும் வளர்ச்சி திட்டங்கள் பெரிதும் உதவிகரமாக உள்ளது என்று மக்கள் கருதுவதாக தெரிவித்தார். நாடு முழுவதும் BSNL நிறுவனத்தின் மூலம் 4G மொபைல் சேவைகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக வடகிழக்கு பிராந்திய மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். ஒடிசாவில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் காணொலி வாயிலாக கலந்து கொண்டு பேசிய அவர், பிரதமரின் தொலைநோக்கு பார்வையின் கீழ் மொபைல் சேவைகளை வழங்குவதில் குறிப்பிடத்தக்க சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். 4G அலைக்கற்றை மொபைல் சேவைகளை வழங்குவதில் உலகில் 5வது நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாகவும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்தார். குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் இன்று பீகார் செல்கிறார். பாட்னாவில் உள்ள லோக் நாயக் ஜெயபிரகாஷ் நாராயண் நினைவிடத்தில் அவர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்துகிறார். பின்னர் சாகித்ய அகாடமியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் திரு CP ராதாகிருஷ்ணன் பங்கேற்று உரையாற்றுகிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு. மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து. 36 உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து. அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து. வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு. பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி 12%-இருந்து 5% குறைப்பு. வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் 5% குறைப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும்.
பிரதமர் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது இரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். சமரச நடைமுறைகளை அமல்படுத்துவதில் சட்டத்துறை அதிகாரிகள் முக்கிய பங்கு வகிப்பதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு BR கவாய் தெரிவித்துள்ளார். புவனேஸ்வரில் 2வது தேசிய சமரச மாநாட்டை தொடங்கி வைத்து அவர் பேசினார். நீதி விரைவாக கிடைக்கவும் நீதிமன்றங்களின் சுமையை குறைக்கவும் சமரச நடைமுறைகளை வலுப்படுத்த வேண்டியது அவசியம் என்று அவர் கூறினார். நீதிபதிகள், வழக்கறிஞர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் ஒருங்கிணைந்து செயல்படுவதன் மூலம் சமரச நடைமுறைகளை வெற்றிகரமாக செயல்படுத்த முடியும் என்று திரு BR கவாய் தெரிவித்தார். அஸ்ஸாமில் ஆயுதப்படைகளின் சிறப்பு அதிகார சட்டம் மேலும் 6 மாதங்களுக்கு நீட்டிக்கப்படுவதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அம்மாநில அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், டின்சுக்கியா, சரைடியோ, சிவசாகர் ஆகிய 3 மாவட்டங்களில் இந்த சட்டம் நடைமுறையில் இருக்கும் என்றும் இது அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் கரூர் மாவட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 10 குழந்தைகள், 17 பெண்கள் உட்பட 39 பேர் உயிரிழந்தனர். இதில் காயமடைந்த 50க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கரூரில் தவேக தலைவர் திரு விஜய் நேற்று பிரச்சாரம் மேற்கொண்டபோது மின்தடை ஏற்பட்டதை அடுத்து அங்கு கூடியிருந்த மக்கள் பதற்றம் காரணமாக வெளியேற முற்பட்டபோது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் இந்த துயர சம்பவம் நேரிட்டதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. உயிரிழந்தவர்களின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு நேரில் ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு மு.க. ஸ்டாலின், தமிழக வரலாற்றில் இதுவரை நடைபெறாத துயர சம்பவம் இது என்று குறிப்பிட்டார். இதுபோன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நிகழாமல் இருக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். இச்சம்பவம் குறித்து விசாரணை நடத்த ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒருநபர் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளதாக திரு மு.க. ஸ்டாலின் கூறினார். முன்னதாக மாநில அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த சம்பவத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து நிதியுதவி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், மத்திய அமைச்சர்கள், தமிழக ஆளுநர் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் உள்ளிட்டோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். இதனிடையே இந்த துயர சம்பவம் குறித்து அறிக்கை அளிக்குமாறு தமிழக அரசை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. குஜராத், கொங்கன், கோவா, மகாராஷ்டிரா ஆகிய இடங்களில் கன முதல் அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய பிரதேசம், விதர்பா, மேற்குவங்கம், சிக்கிம், ஜார்க்கண்ட் மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. அருணாச்சல் பிரதேசம், அஸ்ஸாம், மேகாலயா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, உத்தரப்பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம், கர்நாடகா மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மகளிர் 400 மீட்டர் ஓட்டப்பிரிவில் தீப்தி ஜீவான்ஜி வெள்ளிப் பதக்கம் வென்றார். ஆசிய கோப்பை டுவெண்டி கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. துபாயில் இப்போட்டி இரவு 8 மணிக்கு தொடங்குகிறது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான தெற்காசிய கால்பந்து போட்டியில் இந்தியா பட்டம் வென்றது. கொழும்பில் நேற்று நடைபெற்ற பங்களாதேஷ் அணிக்கு எதிரான இறுதி ஆட்டத்தில் இரு அணிகளும் தலா 2 கோல் அடித்திருந்த நிலையில் பெனால்டி ஷூட் அவுட் முறை கடைபிடிக்கப்பட்டது. இதில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷ் அணியை வென்று பட்டத்தை கைப்பற்றியது. சீன சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர், அமெரிக்காவின் ரீஸ் டாலர் இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 2-6, 10-7 என்ற செட் கணக்கில் தைவானின் ஜுங் ஹவோ ஹுவாங், தென்கொரியாவின் யூசிங் பார்க் இணையை வென்றது. லடாக்கில் நடைபெற்ற மகளிர் ஐஸ் ஹாக்கி போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பீகார் மாநிலத்தில் உள்ள கோகுல் ஜலாஷே மற்றும் உதய்பூர் GL பகுதிகள் ராம்சர் நிலங்களாக தெரிவு செய்யப்பட்டுள்ளது பெருமைக்குரியது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. தமிழகத்தின் கரூர் மாவட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த 39 பேரின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். நீதி விரைவாக கிடைக்கவும் நீதிமன்றங்களின் சுமையை குறைக்கவும் சமரச நடைமுறைகளை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு BR கவாய் வலியுறுத்தியுள்ளார். உலக பாரா தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கத்தை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. ஆல் இந்திய ரேடியோவின் மாநில செய்திகளுக்கு நன்றி. மீண்டும் செய்திகள் ஒரு பார்வை மாலை 4 மணிக்கு கேட்க தவறாதீர்கள்.
எப்பவுமே கேளுங்க எஃப்எம் நாளை நம்ம மதுரை எஃப்எம் 90.4 நமது